ஐந்து கரத்தினை ஆணை முகந்தனை இந்தியின் இளைம்பரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேன். உச்சிஷ்டமாக கணபதியை நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நம்ம ஒவ்வொரு ராசியின் வாழ்க்கை பயணம் அப்படின்னு முதல் பாகங்கள் போட்டிருந்தோம். இப்போ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம போகிற விஷயம் மிதுன ராசி மிதுன லக்னம் உடையவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி என்னோடய வீடியோக்களுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. எஸ்பெஷலி இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோ ரொம்ப இருக்கிறதே ஹையஸ்ட்டாக பார்த்துருக்காங்க. சோழி பிரசன்னம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. அடுத்து நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சார்ந்தெல்லாம் போட போகிறோம். சரி, நம்ம நேரம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம வந்த இதுக்கு நம்ம பலனை பார்த்துக்குவோம். சரி, மிதுன ராசி இல்லை மிதுன லக்னம் அன்பர்களின் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நான் ஃபர்தராக போகிறேன். போன வீடியோவிலும் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி. ஏன்னா குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக நீங்கள் பார்க்கணுங்கிறது என்னோடய நோக்கம். அதுதான். சரி, என்ன இந்த விஷயம்னா, இந்த வீடியோ யார் பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவாக மிதுன ராசி யார் இருக்காங்களோ மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ ஒரு சிலர் சார் மிதுன ராசி மிதுன லக்னம் தான் பார்க்கணுமா? ஒரு சிலரில் மிதுன ராசியாக பிறந்து மிதுன லக்னமாகவே பிறந்துடுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஆப்டாக வரும். ஒரு சிலர் மிதுன ராசியாக இருப்பாங்க, லக்னம் வேறையாக இருப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு, லக்னம் சிம்மம்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு சிம்ம லக்னத்துக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோ பண்ணவும் போகிறேன். அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை இந்த 2 வீடியோவின் தொகுப்பு உங்கள் வாழ்க்கையாக போயிடும். சரி, ஒருத்தர் மிதுன லக்னமாக இருப்பார், கும்ப ராசியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மிதுன லக்னத்துக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு கும்ப ராசிக்கு அந்த வீடியோவை பார்த்துக்கங்க. ஒரு சிலர்லாம் இந்த அதாவது ராசி லக்னம் 2ல் ஏதோ ஒன்று இருந்தாலே இந்த வீடியோவை பார்க்கலாம். 2மே இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, நம்ம டேரெக்டாக நம்ம பலன்களுக்கு போயிடுவோம். போன வீடியோவில் நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு பொதுவாக அவங்க வீடு எப்படி இருக்கும், வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், இல்லை தெருவில் கடைசியாக வருதா, தோட்டத்துக்குள் வீடு இல்லை தோட்டத்துக்குள் வீடு இருக்கும், இல்லை வீட்டுக்குள் தோட்டம் இருக்கும், ஸ்கூல் பக்கத்தில் லைப்ரரி பக்கத்தில், இல்லை வீட்டிலே டியூஷன் எடுத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு தான் இந்த ராசியோ லக்னமோ இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வருது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசி மிதுனம் தொடர்புடையவர்கள் வீட்டு அருகில் பூனை விளையாடுறது, பூனை அடிக்கடி வந்து போகிறது, அணில், இல்லை இந்த குழந்தைகள் அதிகமாக விளையாட ஆசைப்படக்கூடிய இடம் இதுதான். ஃபஸ்ட்டு இது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடுங்க. 3ஆம் வீடோட தன்மைகள் இந்த ராசி மற்றும் இந்த லக்னத்துக்கு அதிகமாக வருது. இந்த 3ஆம் வீடு அதில் பார்த்திங்கன்னா இந்த இசை சம்மந்தப்பட்டது வந்துடும். பொதுவாகவே இந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இசையில் ஆர்வம், கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்களையும் அந்த ஹெட்ஃபோனையும் பிரிக்க முடியாது. இந்த ஹெட்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துவது, நல்ல ரசனையாக பயன்படுத்துகிறவங்க இவங்க தான். அடிக்கடி இந்த புத்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக கிஃப்டாக கிடைக்கிறதும் சரி, வாங்குறதும் சரி. அதை பற்றி இன்னும் தெளிவாக இன்னும் பின்வரிசையில் சொல்கிறேன். சரி, இவர்களோட பேச்சு கொஞ்சம் இனிமையாக இருக்கும். அதாவது உங்கள் பேச்சு மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்குங்க. சரி, வாய்ஸ் அழகாக இல்லை அதெல்லாம் விட்டுருங்க. என்னதான் நீங்கள் பேசினாலும் மற்றவர்கள் மனதை கவரக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ இன்னும் நீங்கள் கொஞ்சம் அட்ராக்டிவாக பேசப்படுங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். மற்றவர்களை ஆட்கொள்வதில் உங்கள் வாய்ஸு உங்களோட செயல் கண்டிப்பாக இருக்கும். இவங்க வீடு பொதுவாக பார்த்திங்கன்னா மேற்க பார்த்த வீடு இல்லை மேற்க பார்த்த ஆஃபீஸு. இந்த மேற்கு அப்படிங்கிற ஒரு திசை இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பங்கு வகித்துட்டே போங்க. சொல்லுவாங்க, நான் மேற்க பார்த்த வீட்டிலேருந்து இப்படி முன்னேறினேன். அதாவது ஒவ்வொரு வீட்டோட அமைப்பு குறிக்கிறது நிறையா விஷயத்தை வச்சு தான் இந்த வீட்டு உங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ராசியில் பிறந்தாலே மேற்க பார்த்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையாகவே வந்துடுது. மிதுனம் காற்று ராசி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இவங்களுக்கு ஒரு சிறு குறை அப்படின்னா, இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, காற்று சம்பந்தமான அந்த மூச்சு விடுவதில் சின்ன சின்ன பிரச்சனை லைட்டாக வந்து தான் போகும். அடுத்தது இந்த காது தொண்டை சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் வரும். அதனால் பொதுவாக அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தொண்டைன்னு சொல்லும்போது தைராய்டாக வரலாம்,
காதுன்னு சொல்லும் பொழுது காது சம்மந்தப்பட்டதில் அந்த சின்ன புண்ணு இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தமாக ஒரு சிறு பிரச்சனை வரும். அதில் கவனம் தேவை. இவர் வாழ்க்கையில் அறிவாற்றலை வைத்து வெல்ற மாதிரி சுச்சுவேஷன் அமைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அறிவை அதிகமாக பயன்படுத்தினால் செல்வ செழிப்பு, பெரிய பெரிய திட்டங்களே போகலாம். சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அறிவை பயன்படுத்தி வெல்லக்கூடிய இயற்கையான ராசி இது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு இயற்கையாகவே உங்கள் இன்ட்யூஷன் பவர், உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி ஜெயிங்க, ஈஸியாக இருக்கும். ஹார்ட் ஒர்க்குங்கிறது உங்களுக்கு செகண்டரி தான். இவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்போம், இந்த ராசி டவுட் வந்துடுச்சுன்னு வைங்களேன், இந்த ராசியா இல்லை இந்த லக்னமாக டவுட்டாக இருக்குன்னா ஒரு சில வெரிஃபிகேஷன் கொஸ்டின் கேட்போம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எதுக்குன்னா இது வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறக்காங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசியோ மிதுன லக்னமோ வந்தவங்களுக்கு அதிகமாக ஃபோனு, அதாவது இந்த கிஃப்ட்டு கிடைக்குன்னு சொல்லுவோம். அதிகமாக கிஃப்ட்டு கிடைச்ச வகைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு ஃபோன் கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லை MP3 பிளேயரு, இந்த கம்ப்யூட்டர் டிவைஸு, இந்த கிண்டலு, ஒரு கிண்டல் அப்படின்னு ஒரு இது, அப்புறம் புத்தகங்கள், சம் எலக்ட்ரானிக் டிவைஸ், இதெல்லாம் கிஃப்ட்டு வாங்குகிற யோகம் உடையவர்கள். சார் ராசி அதுவா டவுட்டு வருது அப்படின்னா இந்த விஷயத்தை கேட்போம். MP3 பிளேயரு, ஃபோனு, கம்ப்யூட்டரு, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கிஃப்ட்டு வந்ததா? புத்தகங்கள் ஒரு சில புத்தகங்கள் நார்மலாக வரும், அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்க முடியாது. இப்போ ஸ்கூல்லேயே கிஃப்ட் வந்துடும். அதனால் இந்த 2-3 கொஸ்டின் கேட்கும்போது அதிகம் கிஃப்ட்டு வாங்கக்கூடிய இவங்க. ஒரு சிலர்லாம் ஹெட்செட்டுக்கு வந்தது, இந்த ஹெட்ஃபோனை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம் பாருங்கள், ஹெட்செட்டு இவங்களெல்லாம் அது இயற்கையாகவே வந்துடும். இன்னொன்று, இவங்களுக்கு இயற்கையாகவே எல்லா துறையிலும் பரிச்சயம் ஏற்படும். தகவல் தொடர்பு சார்ந்த ராசினால் எல்லா தொழில்கள் சம்மந்தப்பட்ட துறைகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். நண்பர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. பல மொழிகள், அதாவது நிறைய மொழிகள் கற்க வாய்ப்பு ஏற்படும். சான்சஸ் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். என்ன ரீசன்னா, உங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நீங்கள் மற்றவர்கள் கவரக்கூடியவர்கள் உங்கள் பேச்சு திறமையினால். அதனால் நிறைய மொழிகள் கற்றுக்கிட்டுங்க, இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே இந்த நடனம், கலை, எழுத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், எளிதில் ஒரு நபரை எடை போடக்கூடியவர், பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. மேலும் இந்த ஜோதிடர், மருத்துவம், கணினித்துறை இது சம்மந்தமாக உங்களுக்கு இயற்கையாகவே சுச்சுவேஷன்ஸு, அமைப்பு கற்றுக்கிறதுக்கு வந்துடும். இல்லைன்னா அது சார்ந்த துறையில் இருக்கிறவங்க ஒரு நெருங்கிய நண்பராக இருப்பாங்க. ஜோதிடம், மருத்துவம், கணினி. நாங்கள் இந்த ராசியோ லக்னம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவோம், எக்காரணத்துக்கு கொண்டு இன்டர்வியூக்கு பயப்படாதீங்க. ஈஸியாக இன்டர்வியூவில் ஜெயிக்கக்கூடிய ராசி லக்னம் சொன்னீங்கன்னா மிதுனம் தான். பயப்படாமல் போய் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை கிடச்சிடும். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் என்னவோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. கிடைச்சா கிடைக்கட்டும், போங்க, நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் நிறையா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டேன். இன்டர்வியூவுக்கு கேஷுவலாக போய் சக்ஸஸ் பண்ணிட்டு போனோம், அது கிடைச்சா கிடைக்கிதுன்னு போகிறாங்க, ஆனால் அப்பாயின்மெண்ட்டோடு வருவாங்க. இன்டர்வியூக்கு பயப்படாதீங்க. பயப்படாத ராசியும் இதுவே. சபைகளில் சளைக்காமல் பேசுவாங்கன்னு சொல்லுவோம் இந்த ராசியை. அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசுவதற்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படிம்பாங்க. டக்குன்னு ஒரு பொசிஷனில் பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா பாயிண்ட் எங்கேங்கிறதெல்லாம் எடுப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளோ மேற்கோள் காட்டுறது, அவ்வளோ பாயிண்ட்டு சொல்லி ஒரு சபையில் இவர் கருத்தை கேட்கக்கூடிய நிலையில் கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் சபையிலே ஒரு மேல்நோக்கி ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. அதான் இவங்க வாழ்க்கை பயணத்தில் பொதுவாகவே இந்த வாசனை திரவியங்கள், இந்த மேக்கப்பு, இசை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் அவங்களையும் பிரிக்க முடியாது. இவங்களுக்கு 2 வண்டி யோகம், 2 வீடு யோகம், 2 இட யோகம் அப்படிம்போம். அதாவது கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். பொதுவாக இவங்க ஒரு வீடு வாங்கும்போது, சார் ஒரு வீடு இருந்துச்சு, பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ரூம் மாதிரி வருது, அதையும் சேர்த்து வாங்கிட்டோம், இல்லை 2 போர்ஷன் இருக்கிற வீடை வாங்கிட்டோம் அப்படின்னு வரும். அப்படி இல்லை, 2 இடம் சார், 2 சைட்டு ஒட்டினாப்புல வருது, ஒரு சைட்டு வாங்குறோன்னு தான் வருவாங்க. வந்தாலே இந்த ராசியாக லக்னம் வந்தாலே நான் 2 இடம் ஒட்டி வருதா, இது 4 சென்ட் அது 4 சென்ட்டான்னு கேட்பேன். மேக்ஸிமம் அப்படி தான் வரும். ஒரு இந்த ராசியோ லக்னம் வாங்கினாங்க 2 இடம், 2 வீடு, இதே 2 வண்டி அப்படிம்போம். 2 வண்டி அப்படின்னா இப்போ தான் ஒரு வண்டி வாங்கியிருப்பார், திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி கிடைக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தராக வந்து பார்த்துக்காங்க கொடுத்து, அப்போ 2 வண்டி, 2 வீடு, எல்லாமே அந்த இடம், வீடு, வண்டி, வாகனம், இதில் 2 வந்துடும். அடுத்தது
இவங்க இந்த காலேஜ் ஸ்டடீஸ் பற்றி சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம். யூஜி ஒரு பக்கம் படித்தேன், பிஜி ஒரு பக்கம் படித்தேன், ஒவ்வொரு பக்கம் படித்தேன்னு படிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே பக்கம் ட்ராவல் பண்ணுவாங்க. சரி, ஒருத்தர் சார் யூஜி மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, யூஜி படிக்கும்போதே சைடில் கோர்ஸ் படிக்கிற ஜாதகங்க, அதாவது டபுள் டிகிரி ஜாதகம். பொதுவாக இந்த 2 டிகிரி வாங்கினது சார் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து படித்தாங்கன்னா டபுள் டிகிரி மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது டபுள் டிகிரி யோகம், ஒரு படிக்கும்போது இன்னொரு டிகிரியில் படிக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ராசி இந்த லக்னத்துக்கு அதிக அமைப்பு, அதில் வெற்றியும் பெறுவாங்க. பொதுவாக இவங்களுக்கு ஒரு கவனமாக இருக்க சொல்லக்கூடிய விஷயம், உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்கன்னு சொல்ல வேண்டிய விஷயம். குடும்ப உறவுகளை மெயின்டைன் பண்ணுறது, உங்கள் பணம் சார்ந்த விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறது. இது ஏன் இப்படி சொல்கிறோம்னா, ரொம்ப நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருப்பீங்க, சின்ன ஒரு வார்த்தை அவங்க மனசை ஏற்பட்டுரும். ஏதோ பணம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஃப்ளோ கம்மியாகிடும். அதாவது இந்த ரெண்டுமே ஃப்ளக்சுவேஷன் ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு சிலர்லாம் சார் பணமே இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு வந்தாங்க. நான் சொன்னேன், ரொம்ப காலத்துக்கு நிற்காதுங்க, 6 மாதத்தில் மாறிடும், நீங்கள் பயப்படாதீங்க. இல்லை சார் ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிறார். நான் சொன்னேன், இல்லை சார் உங்கள் ராசி மிதுன ராசியாக இருக்குது, அதை விட லக்னமே அங்கே வந்திருக்கு, 3வது லக்னாதிபதி அங்கேயே வந்துட்டார், நீங்கள் பயப்பட தேவையே இல்லை, கண்டிப்பாக மாறிவிடுனேன். அவர் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் சரி ஏதோ சொல்கிறாரே அப்படின்ட்டு தான் போனார். ஆனால் 6 மாதத்தில் ஒரு வேலையில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ ஏற்பட்டு நல்ல நிலைமை, திருப்பி அடுத்த டைம் பார்க்கும்போது அந்த கேட்ட கேள்வியாக மறந்துட்டார். அப்போ நான் என்ன சார் எப்படி இருக்குது சார், வேலை கிடச்சிது அது கிடச்சிது அப்புறம் சொல்கிறார். ஏன்னா வேலை மாற்றம் வந்து அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அவர் இப்போ தான் சார் மாறி இருக்கேன், திருப்பி மாறணுமா அப்படின்னாரு. இயற்கையாகவே மாறி பணம் ஃப்ளோ வந்திருக்கு. அப்போ பணம் சார்ந்த விஷயங்களில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், நிறையா வருதுன்னு சொல்லிட்டு அதை சார்ந்து பிளான் பண்ண வேணாம், அது கம்மியாக இருக்குன்னு பயப்பட வேணாம். அதனால் அவேர்னஸாக இருக்க வேண்டிய விஷயம். பொதுவாக இவங்க வீட்டு அருகில் ஒரு கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டி, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வீட்டு அருகில் வந்துடுவாங்க. உங்களுக்கு அங்கே தான் வீடே அமையும். நாங்கள் போய் பார்க்கும்போது வீட்டு அருகில் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட நிலையங்கள், அரசு அதிகாரிகள், இல்லை கிரவுண்டு அந்த மாதிரிலாம் வந்துடும். இவங்களை கேட்கும்போது நம்ம ஒரு விஷயம் கேட்போம், வீட்டில் நீங்கள் கவர்மெண்ட் கேபிள் போட்டிருக்கீங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுற கேபிள் டிவி கவர்மெண்ட்டு தான், அல்லது சன் டைரக்ட் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்போம். அந்த டிஷ்ஷு போட்டிருக்கேன்னு சொன்னால் சன் டைரக்டான்னு கேட்போம். பொதுவாகவே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேபிள் சன் டைரக்ட் இது வந்துடுது. எத்தனையோ டிஷ் இருக்குது, பொதுவாக பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட் வந்துடும் டக்குன்னு. நம்ம ரிஷபராசிக்கு சொல்லும்போது சொல்லுவோம், வீடியோகான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்களான்னு கேட்போம், இல்லை வீடியோகான் ஃபோன் தான் வச்சுருந்தீங்களான்னு கேட்போம். அந்த மாதிரி இந்த இதில் பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் கேபிள் சன் டைரக்ட் வந்துடும். பொதுவாக இவங்க கடந்து வர பாதையில் மைக்ரோமேக்ஸ் ஃபோனு, இல்லை மைக்ரோமேக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள், லினோவா சம்மந்தப்பட்ட ஃபோன்களை இவங்க கடந்து வராமல் அதை பற்றி ஒரு கதை இல்லாமல் இவங்க இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் இப்போ வீடியோ போடுறது இந்த நிறுவனம் இருக்கிறனால அதை பயன்படுத்துகிறோம், மைக்ரோமேக்ஸ் லினோவான்னு. எத்தனையோ பிராண்ட் இருக்குது, உங்களுக்கு அது தொடர்பு இருக்கான்னு பாருங்கள். இவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸு, கவனமாக இருக்க வேண்டியது, பேரண்ட்ஸ்ட்டு அதிகமாக திட்டு வாங்கக்கூடிய ஒரே விஷயம், ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிட்டே பேசக்கூடிய ஆட்கள் இவங்க தான். ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டே படம் பார்ப்பாங்க. ஃபோன் சார்ஜ் சம்மந்தமாக பிரச்சனை இவங்களுக்கு இல்லாமல் இருக்காது. பேட்டரி நிற்கலாமாங்க, இல்லை சார்ஜ் போட்டுகிட்டே பேசுகிறது, மெயினாக அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அது உங்கள் இயற்கை குணமாகவே உங்களுக்கு ராசி ரீதியாக வர்றது, அது கவனமாக இருப்பது முக்கியம். நிறைய அந்த ஃபோன் சம்மந்தமாக பாதிப்பு ஏற்பட்டவங்க இந்த ராசிக்காரங்க தான். டிவியில் சொல்லுவாங்க இந்த ஃபோன் வெடிச்சது அப்படி, அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காரங்க மிதுன ராசி. என்கிட்ட 2 கிளைண்ட் இருக்காங்க. அதனால் ஃபோன் சார்ஜ் பண்ணிகிட்டே பேசாதீங்க, படம் பார்க்காதீங்க. அடுத்தது இந்த மிதுன ராசி இல்லை மிதுன லக்னம், இவங்க குழந்தை பிறப்பு பற்றி நான் போன வீடியோவில் சொன்னது தான், திருப்பி இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு நான் பாகம் 1 இது பாகம் 2 இல்லையா, அந்த பாகம் 2லேயும் ஒரு பாயிண்ட் சொல்லணும். குழந்தை பிறப்பு பற்றி கவலைப்படாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். குழந்தை கொஞ்சம் தாமதமாக பிறந்தது, குழந்தை பேச்சு கேட்க மாட்டேது அப்படின்னு அதிகமாக ஒருத்தங்க குழந்தையை பற்றி ஒரு வருத்த நிலையில் பேசுகிறாங்கன்னா அது மிதுன ராசியாக இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் குழந்தையை பற்றி சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னா அது இவங்க தான். அப்போ குழந்தை பற்றி பேச்சு இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பொதுவாகவே நாங்கள் ஒன்று கேட்போம், மிதுன ராசி மிதுன லக்னம் ஒருத்தவங்க ஜாதகம் ஒரு 50-55 வயசில் ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்கன்னா, ஒரு லேடிஸ் கொடுக்குறாங்க, பார்த்துன்னு கேட்போம், ஏன்னா உங்கள் பையன் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானான்னு வேறு எதுவுமே கேட்கல. ஒரு கொண்டு வந்த பெற்றோரின் ஜாதகத்தை வச்சே அவங்க குழந்தை வெளிநாட்டில் இருக்கானா இல்லை தொலைதூரத்தில் வேலை செய்யறான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களை ஒரு அலங்காரம் மிக்க ஒரு பெண் தேவதை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே ஒரு மகாலட்சுமி இந்த மாதிரி ஒரு அலங்காரம் மிக்க நிறைய தேவதைகள்
நிறைய இருப்பாங்க. உங்களுக்கு பிடித்த உங்கள் குலதெய்வமே அலங்காரம் நல்லா பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி கும்பிட்டுக்கங்க. இவங்களுக்கு இந்த வேலைக்கு போனால் நல்ல லாபம். தொழில் செய்வதோட வேலைக்கு போனால் நல்ல யோகம் இருக்கும். வேலைக்கு போனால் டக்குன்னு உயர் பதவி வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அடுத்து சூப்பர்வைசராக கிடைக்கும், அப்புறம் மேனேஜர் ஆகிடுவார், டக்குன்னு ப்ரொமோஷன் ஆவாங்க. இவங்க துறையில் அதிகமாக சீக்கிரமாக ப்ரொமோஷன் வருவாய் டக்குன்னு வந்துடும். அது இவங்களுக்கு நல்லபடியாகவும் இருக்கும். மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு நான் சொன்னேன் வேலைக்கு போனால் யோகம். பிஸ்னஸ்ஸு ஒரு சிலருக்கு தான் சூட் ஆகுதுங்க. அதனால் இந்த மிதுன ராசியோ மிதுன லக்னமாக இருக்கானுங்க பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடமே 7ஆம் இடம் ரெண்டும் குருவாக வருது. அப்போ அந்த பாதகம் 7ஆம் இடம் பாதகமாக இருக்குன்னா பார்ட்னர்ஷிப்பில் போட்டு நிறைய பேர் லாஸ் ஆவாங்க. அதனால் மிதுன ராசி மிதுன லக்னம் பார்ட்னர்ஷிப் போடும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜாதகம் ஒத்து வரணும். மற்ற கிரகங்கள் கோச்சாரங்கள் ஒத்து வருதான் தசாபத்தி லிங்க்கும் பார்க்காம பதில் சொல்லக்கூடாது. அடுத்தது வெப்பம் சார்ந்த வியாதிகளில் கொஞ்சம் கவனமாக தேவை. ஹீட்டு சம்மந்தப்பட்டது மேலே, அப்புறம் எலும்பு சம்மந்தப்பட்டது, எலும்பு போன், இதில் கண்டிப்பாக கவனம் தேவை. ஒருத்தர் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்புலாம் இல்லைங்க பல்லு தாங்க எனக்கு பிரச்சனைப்பாங்க. இப்போ பல்லு எலும்பு இல்லைங்களா அப்படின்னும். அது மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து தான் போகும். ப்ரெஷர், வயசானவங்க காலத்தில் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். சரி, இவங்களுக்கு திருமணத்துக்கு பின் நல்ல வளர்ச்சிங்க. திருமணத்துக்கு பின் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி, வெளிநாடு போகக்கூடிய ஒரு இடம் மட்டும் தொலைதூரம் போகக்கூடியது, திருமணத்துக்கு பின் ஒரு நல்ல வளர்ச்சி, தொலைதூரம் போகக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு ஏற்பட்டுரும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் உடைய ஜாதகர், அதாவது தந்தையோட சொத்து இவங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லுவோம். அதாவது தந்தையோட சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இன்னொரு முக்கியமான தந்தை, இவங்க மிதுன ராசிக்காரங்க வந்தால் இவங்க தந்தை, அதாவது அப்பா ஊரை விட்டு இன்னொரு ஊர் மாறி நல்ல நிலைமைக்கு வந்தாரான்னு கேட்போம். அது இயற்கையாகவே அமையுது பாருங்க. அதான் ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு ஜாதகம் அவங்க வரக்கூடிய குழந்தைகள் பற்றியும் சொல்லுது, பெற்றோரை பற்றியும் சொல்லுது. அந்த ஜாதகம் அவங்க பரம்பரை எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி தான் ஒரு விஷயம் வருது. இப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கா பாருங்க. ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு எல்லா தலைமுறையும் சம்மந்தப்பட்டு கணிக்கக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தை அமைக்கிறாங்க. சரி, இவர் வாழ்க்கையில் மகாலட்சுமி மந்திரம், மகாலட்சுமி பூஜை, ஹைகிரீவர் இது மாதிரிலாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இந்த வீடியோட லென்த்தை கம்மி, இதுக்காக நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இன்னும் இதை சம்மந்தமாக இன்னும் ஒரு 20 பேஜ் இருக்குது கண்டென்ட்டு. நம்ம பிற்கால வீடியோவில் போடுவோம். யாரோ புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி கேள்விகளுங்க பதில் சொல்கிறோம். அது இல்லாமல் யாராவது அப்பாயின்மெண்ட் வேணும், பர்சனலாக அப்பாயின்மெண்ட்டு ஜாதகம் பார்க்கணுன்னா இந்த ஃபோன் நம்பர் மெயினாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் பண்ண வேண்டாம், அடிக்கடி வெளிநாட்டில் இருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் கொடுக்குறோம். சந்தேகம் கேட்டு ஃபோன் பண்ண வேண்டாம், நாங்கள் சந்தேகத்துக்கு ஃபோனில் சொல்கிறதில்ல. உங்கள் நண்பர்களுக்கு யாராவது மிதுன ராசி மிதுன லக்னம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி, என்னோடய ஃபோன் நம்பர். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.